அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பாம்பு கதை பார்ட் 3. ஆனால் இது பாம்பு கதை இல்லை, இது அபுனானா சொல்லி ஒருத்தோட கேரக்டரை வச்சு நாங்கள் எடுத்த கதை இது. ஆனால் இது சம்மந்தப்பட்ட நம்பருக்கு பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். கதைக்கு போகிறதுக்கு முந்தி ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று அவங்களுக்கு கொடுக்கணும். வழக்கமாக ஒரு பொருளை விற்கிறேன்டா தான் விளம்பரம் செய்வாங்க. ஆனால் இப்போ சதக்கா செய்கிறதுக்கும் விளம்பரம், அதை விளம்பரமாக்கி வச்சுட்டாங்க. அப்படி செஞ்சால் தான் சதக்கா சொல்லி பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. கடைசி ஒன்று சொல்லுவார், துவா செய்யுங்கன்னு. ஆனால் துவா செய்யுங்கன்னு சொல்லி மக்களை வச்சு நல்லா செய்கிறாரு. இது ஹராமே. நாங்கள் உங்களுக்கு இதை எடுத்து சொன்னால் எங்களுக்கு பொறாமே. நீங்கள் சொல்கிறீங்க, பரவாயில்ல, புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சால் சரி. இப்போ கதைக்கு போமா. அபுனானா சொல்லி ஒரு கேரக்டர், அவர் ஒரு ஊருக்கு போகிறாரு. அந்த ஊரில் 500 பேர்கிட்ட இருக்கிறாங்க, 500 பேர் மக்கள் இருக்கிறாங்க. அந்த ஊரில் போயிட்டு 6 இடத்துல அவர் மார்க் பண்ணுறாரு. மார்க் பண்ணணுன்னு ஊர் மக்கள் கேட்டாங்களாம், இது என்னது சொல்லி. அதுக்கு அவர் சொன்னாராம், இல்லை, இந்த 6 இடத்துல ஒரு இடத்துல 500 கிலோ தங்கம் இருக்கு, ஆனால் 60 அடி கீழே தோண்டணும். இதுக்கு யார் எனக்கு சப்போர்ட்டாக வாரவங்களுக்கு நான் 4 கிலோ தங்கம் கொடுப்பேன். அப்போ 100 பேர் வந்தேன்னா 400 கிலோ, எனக்கு 100 கிலோ கிடைக்கும். அப்போ ஊர் மக்களுக்கு ஆசை வந்துடுச்சு, அப்படியே 4 கிலோ தங்கம் கிடைக்குதுன்னு. ஆனால் அவர் ஒரு கண்டிஷன் போட்டாராம், இது நாங்கள் அரசாங்கத்துக்கு தெரியாமல் எடுக்கணும். 60 அடிக்கு கீழே தோண்டின பிறகு தண்ணி வந்தேன்டா, அப்போ அந்த இடம் இல்லை, நாங்கள் மற்ற இடத்தையும் கண்டினியூ பண்ணுவோம். எந்த இடத்துல தண்ணி வரலையோ அந்த இடத்துல தான் தங்கம் இருக்குன்னு சொன்னாராம். இப்போ மக்கள் 100 பேரோட செட் ஆகிட்டாங்களாம். இப்போ வேலை நடக்குதாம். 1வது தோண்டினாங்களாம், தண்ணி தான் வந்துச்சான். 2வதும் அதே தான், 3வதும் சேம் ரிசல்ட்ஸ், 4வதும் அதே ரிசல்ட்ஸ், 5வதும் அதே ரிசல்ட்ஸ். 15 நாள் ஆகிடுச்சா. அபுனானா சொன்னாராம், ஆல்மோஸ்ட் இப்போ 15 நாள் ஆகிடுச்சு. இப்போ நாளைக்கு மற்றது நான் தோன்றேன், இன்ஷால்லா நாளைக்கு தோண்டும், கண்டிப்பாக இதில் 6வது கிணத்துல தங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாராம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தேன்னா அபுனானா வரலையாம். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மாதிரி வராங்களாம். வந்தோன்னு அவர் சொன்னாராம், எல்லா இடத்தையும் செக் பண்ணுற நேரம் மக்கள் யோசித்தாங்களாம், இது என்ன தங்கம் மிக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சோ உங்களுக்கு உண்டு. அப்புறம் அவங்க சொன்னாராம், இல்லை, நாங்கள் உங்களோட ஊருக்கு 5 லட்சம் பாஸ் ஆகிச்சு, 5 கிணறு இதாக்குறதுக்கு தோன்றதுக்கு. ஆனால் இதை அபுனானா சொல்லி ஒருத்தர் குறைவான டெண்டரில் 5 லட்சத்துக்கு எடுத்தார். சொன்ன மாதிரி 30 நாளில் முடிக்க வேண்டிய வேலையை 15 நாளில் முடிச்சுட்டு போயிட்டார். என்ன இருந்தாலும் அபுனானா கிரேட். இனி எந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்டாக இருந்தாலும் அவருக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னாங்களாம். சொன்ன பிறகு தான் மக்களுக்கு தெரிஞ்சிச்சான், அல்லல்லா, எங்களுக்கு பாஸ் ஆகின சல்லியே எங்களை வச்சே தோண்டி நல்ல பேர் வேறு அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அப்போ 6வது தோண்டு சொன்னார், ஆஹா, அதுதான் எங்களுக்கு வச்ச ஆப்போண்டு. இப்போ மக்கள் யோசிக்கிறாங்களாம். இப்போ இதை கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மாதிரி சொல்லிக்கொள்ளவும் மேலாம். அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தாராம், இதை உங்களுக்கு அபுனானா கொடுக்க சொன்னாருன்னு. கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்களாம். போனோன்னு அந்த லெட்டரை வாசிக்கிற நேரம் அபுனானா அந்த லெட்டரில் சொன்னாராம், மக்களே, 6வது நான் உங்களுக்கு வச்ச ஆப்பு மட்டும் இல்லை, 6வது தோணுங்க, அதில் தான் தங்கம் இருக்கி. நான் 6வது சொன்னது உங்களோட மூளை, அதை தோணா இணையமாய் உங்களை மடையனாக்குற நிறைய கூட்டம் இருக்கி. நீங்கள் நம்பினதுக்கு நான் பழி இல்லை. அதனால் இனிய அவசரம் யோசிங்க, எவன் என்னத்தை சொன்னாலும் நம்பாதீங்க. இணையமாய் ஆள்கள் நாளுக்கு நாள் கொண்டு தான் இருப்பாங்க. இஃப் த கேப் இஸ் ஷூட் யூ கேன் வேர் இட். தொப்பியார்னா தாகண்ட. குட் பை. ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார்தான் பிடிப்பார். ஒரு நாளமில்லை அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார். இந்த ஆசைகள் கூட்டத்தை ஒழிப்பேன். புது பாதையில் வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன்.